அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ஷன் இருக்கும். என்ன சொன்னால் ஒரு கோலுன்னு கூட எடுத்துக்கலாம். என்னன்னா எப்படியாச்சும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக உட்காந்துக்கணும். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஒரு வீட்டில் ஒரு சிஸ்டத்தை போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட கோலாக இருக்கும். அதுக்கு இருக்கிற வேலையை விட்டுட்டு தான் இதெல்லாம் பண்ணணுமா, ஃபர்ஸ்ட் இருக்கிற வேலையை விடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவசியம் கிடையாது. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே இந்த ட்ரேடிங்ல கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா இருக்கிற வேலை ரொம்ப சாதாரணமாக போயிடும். இப்போ ஏதாவது ஒரு ஒர்க்கை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு மாதம் ஃபுல்லாக உட்கார வச்சு பெண்டு கழட்டி பிழிஞ்சு போட்டு டார்ச்சர் பண்ணி வர சம்பளம் நமக்கு இந்த ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஸோ வேலையை விட்டுட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஆயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் வேலை பிடிக்காததுக்கு ஒரே காரணம் நமக்கு வருமானம் பத்தலைங்கிறது தான். எல்லா வேலையுமே நல்ல வேலை தான், வருமானம் பத்தலைங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால தான் இந்த வேலையை விடணும்னு நினைக்கிறோம். அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேலை ஒரு நல்ல ஒரு 25,000 30,000 சேலரி வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வேலையை விட்டுட்டு நம்ம ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ அதெல்லாம் தேவை கிடையாது. நம்ம என்னன்னா இப்போ F&Oல நம்ம ஏன்னா இப்போ 30,000 சேலரி வாங்குறோமா, இப்போ நமக்கு ஒரு 10,000 கம்பெனி சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்கும், நான் இன்னும் கொஞ்சம் உற்சாகமா வேலை பண்ணுவேன்னா அந்த 10,000 எப்படி F&Oல எடுக்கிறதுன்னு மட்டும் நீங்க யோசனை பண்ணீங்கன்னா போதும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த 30,000 இழந்துட்டு இதுல உட்காந்துங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு எந்த இடத்துல ஒரு ஒர்க் பிளேஸ்ல இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலியில அதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக எல்லா கம்பெனிலுமே இருப்பாங்க. நம்ம F&O மாதிரியே அவங்களும் பார்த்தீங்கன்னா F&O ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிளோட நல்லா ஒரு டிஸ்கஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. நீங்கள் டெய்லியுமே ட்ரேட் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். வேலையை விடணும்னு நினைக்கிறது, டெய்லி என்னால் வாட்ச் பண்ண முடியல, டெய்லி இந்த இடம் நான் கரெக்டாக வாட்ச் பண்ணியிருந்தேன்னா அந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருப்பேன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. வாரத்துக்கு ஒரு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணவங்களும் இருக்காங்க, 5 வருஷத்துக்கு ஒரு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா எலெக்ஷன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 4,000 பாயிண்ட் டவுன் ஆச்சு. ஸோ அந்த டைம்லலாம் புட் ஆப்ஷன் எடுத்து 50 லட்சம் 1 கோடி சம்பாதிச்சவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாது, ஆனால் அந்த டைம்ல மட்டும் பணத்தை போட்டு வெளியே எடுத்துக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால உங்களோட ட்ரேடிங் பிளானை நீங்க செட் பண்ணிக்கங்க. உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலை மாத்துங்க. புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நான் வேலையை விடணுங்கிற எண்ணத்தை விட்டுடுங்க. இப்போ நீங்க விடணும்னா தப்பு கிடையாது. இப்போ நான் நல்லா நீங்க வெல் செட்டில்டு, இப்போ எங்கிட்ட 1 கோடி ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு 25,000 சம்பளத்துக்கு போயிருக்கேன்னா அது தேவையில்லாது. ஏன்னா 1 கோடி ரூபா வச்சு நான் 1% ப்ராஃபிட் பண்ணாலே எனக்கு 1 லட்ச ரூபா வந்துச்சு. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையிலலாம் நீங்க இருந்தீங்க அப்படின்னா தாராளமா வேலையை விட்டுறலாம். பட் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், ரீட்டைல் ட்ரேடர்ஸ், மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், இப்போ ஒரு 25,000 சம்பளம் வாங்குறேன், என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் தாங்க இருக்கு, நான் எப்படியாச்சும் உட்காந்து டெய்லி 1000 ரூபாய் எடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு வேலையை விடாதீங்க. இருக்கிற வேலையை பண்ணுங்க. அதுல உங்களுக்கு கம்பெனி எவ்வளவு கொடுத்தா நீங்க என்கரேஜா இருப்பீங்களோ அந்த அமௌண்ட்டை இதுல எடுக்க பாருங்க. மாசத்துக்கு 2 ட்ரேடு கூட எடுங்க, தப்பு கிடையாது. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்க, செல்லிங் பண்ணுங்க, பையிங் பண்ணுங்க, தப்பு கிடையாது. டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்க என்ன சொல்றதுன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல தெரிஞ்சவங்க கிட்ட ஸோ நிறைய டிஸ்கஸ் பண்ணி 150 ஸ்டாக்ஸ் இருக்கு, இதெல்லாம் பெரிய வாய்ப்பு. 150 ஸ்டாக்ஸ் F&Oல இருக்கு. ஸோ சார்ட் பேட்டர்ன் கத்துக்குங்க. நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு மாசத்துக்கு 1 ட்ரேட் 2 ட்ரேட் அட்டன் பண்ணாலே போதும். தாராளமா நீங்க எதிர்பார்க்குற அமௌண்ட் நீங்க சம்பாதிக்கலாம். ஸோ மற்றபடி வேலையை விடலாங்கிற எண்ணத்தை விட்டுட்டு ஸோ இதுல இருந்து எப்படி பணத்தை நமக்கு பத்தாத பணத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பார்ட் டைம் ட்ரேடிங் பண்ணி எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு மட்டும் யோசனை பண்ணுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நேற்று நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 237 பாயிண்ட்ஸ் மறுபடியும் மேலே கொண்டு பையிங் மறுபடியும் இன்னொரு ஆல் டைம் ஹை கிரியேட் ஆயிருக்கு. ஸோ சும்மா நம்ம ஆல் டைம் ஹைன்னு சொல்ல வேணாம். ஏன்னா ஒரு தடவை தான் ஆல் டைம் ஹை, அடுத்தடுத்து மேலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா செக்மெண்ட்ஸுமே பாசிட்டிவ் க்ளோசிங் தான். இது அடுத்தடுத்து எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஓப்பனிங் டெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் பை தான், புட் ஆப்ஷன் செல் தான். ஸோ எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ NSEல மொத்தம் 2,982 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 1,659, டிக்ளைன்ஸ் 1,251, அன்சேஞ்ச் 72. கிட்டத்தட்ட டிக்ளைன்ஸ் பார்க்கறத விட
பாசிட்டிவ் வந்து அதிகமா இருக்கு. நெகட்டிவ் ஸ்டாக்ஸோட பாசிட்டிவ் அதிகமா இருக்கு. 52 வீக் ஹைல கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமா இருக்கு. 52 வீக் ஹைல 85 ஸ்டாக்ஸ் இருக்கு. 52 வீக் லோல 24 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து மேலே தான் வந்துட்டு இருக்கு. அப்பர் சர்க்கியூட் 105, லோயர் சர்க்கியூட் 39. ஸோ செக்டார் வைஸ் க்ளோசிங் எல்லாம் நல்லாவே இருக்கு இன்னைக்கு. அதாவது நேற்று அளவுக்கு கிடையாது. ஸோ மற்றபடி எல்லாமே ஒரு 1% ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ ஐடி செக்டார் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்கு, -80 பாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக்டார் இந்த டேட்டாஸ்ல வந்து பார்க்க முடியாது. ஸோ நம்ம டெக்னிக்கல்ஸ்ல பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கு? நேற்று வந்து HDFC பேங்க் கொஞ்சம் மேலே வந்தது, கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. ஸோ மற்றபடி ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் தான், ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கலந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட்ல வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. மற்றபடி ரிலையன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அகைன் 18.70. ஸோ நிஃப்டி எல்லாம் கொஞ்சம் மேலே வந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து ரிலையன்ஸ் தான். ரிலையன்ஸ் அண்ட் பாரதி ஏர்டெல், ஸோ இந்த மாதிரி ஸ்டாக். சன்ஃபார்மாலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22.20 பாயிண்ட்ஸ், 1.33% எல்லாம் மேலே வந்திருக்கு. ஸோ ஓவரால் இந்த டேட்டாஸ் வச்சு பார்க்குறப்ப ஒரு பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கு இன்னைக்கு க்ளோஸ் ஆன டேட்டாஸ். ஸோ நம்ம டெக்னிக்கல்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிஃப்டிக்காச்சும் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தேடணும். நிஃப்டியோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப தூரமாக தான் இருக்கு. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 26,290. ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணா எங்க போய் இறங்குன்னு தெரியல. மற்றபடி ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அகைன் கேப் அப் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் கேப் அப் எடுத்து பாசிட்டிவ் போயிட்டு இருக்கு. இப்போ 209 பாயிண்ட்ஸ். ஸோ கண்டிப்பா வந்து அகைன் இன்னும் கொஞ்சம் ஈவினிங் டைம்லாம் கொஞ்சம் மேலே வந்தது அப்படின்னா ஒரு கேப் அப் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் தூரமா இருக்கிறதுனால அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1400 பாயிண்ட்ஸ், 1500 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சாரி, 1400 கிடையாது, 400 + 300, ஒரு 700 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே அதே மாதிரி தான். ஸோ சென்செக்ஸோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்றேன். ஸோ சென்செக்ஸோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 85,939. ஸோ இன்னைக்கே வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், பட் அந்த மாதிரி வந்து நடக்கல. பட் பை சைடு வந்து க்ளோசிங் தான். ஸோ சென்செக்ஸ் ஒரு கேப் அப் அண்ட் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 85,939. ஸோ இது வந்து டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே கூட. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி ஆல் டைம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து தேட முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபின் நிஃப்டி அதே மாதிரி தான். ஃபின் நிஃப்டியும் ஒரு ஆல் டைம் பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிருக்கனால ஸோ நம்ம பை சைடே ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், ரெசிஸ்டன்ஸை தேட வேணும். ஸோ மண்டே அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எதுலையுமே நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து தேடணுங்கிற அவசியம் கிடையாது, கொஞ்சம் தூரமாக தான் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பனான இடத்துல இருந்து ஒரு பை சைடு வந்து நம்ம ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு எப்பவுமே ஒரு பை ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பை ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்னா எங்க போய் இறங்குன்னு பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து எந்த ட்ரெண்ட்ல போதோ அந்த ட்ரெண்ட்ல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண தான் பார்க்கணுமே தவிர இங்க போயிட்டு இறங்குவான் அங்க போயிட்டு இறங்குவான்னு சொல்லிட்டு நம்ம ஆவரேஜ் செல் சைட் பண்றதோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வந்ததுக்கு அப்புறம் செல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறதும் தப்பு. ஸோ அதனால ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறப்ப நம்ம பையை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா தான் ஸோ நம்மளால வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் சுத்தமாக மூவ்மெண்ட் இல்லைங்க. காலையிலேருந்து ஒரு அந்த 9 o'clock கேண்டில் வந்து கொஞ்சம் செல்லிங்ல ஓப்பன் ஆனு, சாரி 9 o'clock இல்லை, ஆரம்பிச்ச இடத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பாயிண்ட் தான் மேலேயும் கீழேயும் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இதே ஃபாலோ பண்ணிக்கலாம். காலையில் சொன்ன சேம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 5,575 தான் சப்போர்ட், 5,696 தான் ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் இந்த இடம் வந்தா மட்டும் ஸோ பை வந்து ஃபையோ செல்லோ வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ சென்டர்ல நான் இந்த இடத்துலலாம் போயிட்டு எதுவுமே நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா நம்ம வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு இந்த சேனல் வேணா கொஞ்சம் டிரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இன்னைக்கு லோ அண்ட் ஹையை வச்சு ஒரு சேனல் வேணா டிரா பண்ணிடலாம். இந்த இடம் 5,613. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹை 5,649. ஸோ எப்போவுமே சேனல் எல்லாம் டிரா பண்ணுறப்ப பிளாக் கலர் கொடுத்துக்குங்க, ஏன்னா அது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ பிரேக் அவுட் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த 5,613 வந்தால் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 5 minutes கேண்டில் க்ளோஸ் வச்சா ஸோ செல்லிங் வேணா பாசிபிள். இவ்வளோ தூரம் ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த சைடு பிரேக் அவுட் பண்ணால் மேலே வரலாம்.
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கண்டிஷன்ஸ். ஸோ மேக்ஸிமம் சேஃப் என்ன அப்படின்னா இந்த ட்ரிபிள் டாப் ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் வந்து அகைன் வந்து ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் இப்போ நின்றுட்டு இருக்கிறது 310.9ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ இந்த இடத்துல செல்லிங் வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. இதோட டார்கெட் வந்து 304.7 வரைக்கும் டவுன் சைட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீக்கெண்ட், அதாவது நெக்ஸ்ட் ஜூலை மந்தோட வீக்கெண்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.